மக்களே, கடந்த வாரம் நடைபெற்ற நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை NTA ரத்து செஞ்சிருக்காங்க. ஏன்னா நீட் தேர்வுக்கு முன்னாடியே ராஜஸ்தான் மாநிலத்துல 700 மதிப்பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 600 மதிப்பெண்ணுக்கான வினாக்கள் கசிஞ்சிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க மத்திய அரசு. அதனுடைய விளைவா உடனடியா இந்த தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல கலந்துருக்கிறாங்க. இப்படி திடீர்னு திடுதிப்புன்னு ஒரு தேர்வை ரத்து செய்யறதுங்கிறது வந்துட்டு எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். ஆனா அதை விட மிகப்பெரிய பாதிப்பு அந்த தேர்வுல குளறுபடியில நடந்திருக்கிறதா கருதுறதுனால இத ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியதும் கூட. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு நீட் தேர்வை மாணவ மாணவிகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுறாங்க. நிறைய கோச்சிங் சென்டர் அதன் வாயிலா படிக்கிறாங்க, சுயமாகவும் தேர்வு எழுதுறாங்க. அப்படி எழுதி கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல கலந்துருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏற்புடையதல்ல. ஒரு தேர்வுங்கிறது எவ்வளவு செக்யூரா நடத்தணும். 720 மதிப்பெண்ல 600 மதிப்பெண்ணுக்கான கேள்விகள் முன்கூட்டியே கசியுது அப்படின்னா இது மாபெரும் மோசடி தானே. இந்த மோசடி எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மத்திய அரசு இப்போ CBI விசாரணை கொடுத்துருக்காங்க. விசாரிக்கட்டும், யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், நிகழ்வுகள் வருங்காலத்துல இனி நடக்கவே கூடாது. அதற்கான முன்னேற்பாடுகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இதன் வாயிலா மத்திய அரசு எடுக்கணுங்கிறதா அனைவருடைய எதிர்பார்ப்பும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த நீட்டை வச்சு அரசியல் செஞ்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு, வெறுவாயம் மென்னுட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இது இப்ப இந்த விஷயம் சிக்கிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீட்டை வச்சே 5 வருஷம் ஓட்டினாரு. இப்ப என்னங்கிறாரு, நீட் தேர்வுல மோசடி நடக்கல, அந்த நீட் தேர்வே ஒரு மோசடி அப்படிங்கிறார். அதே மாதிரி வீரமணி அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி எல்லாரும் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இதை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மத்திய அரசு இதை விழிப்போடு கையாண்டு இருந்தா இவங்களுக்கான அரசியல் இருந்திருக்காது. நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, தவறுகள் நடந்திருக்குது, அது சரி செய்யப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல மாணவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரமா இருக்குது. மாணவர்கள் என்னன்னா பயப்படுவாங்க, அடுத்து இனி இந்த எக்ஸாம் என்ன மாதிரி வரும், ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் இருக்குமா, வேற பேட்டர்னுக்கு மாறுமா, அப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு அச்சம் இருக்கும். அச்சப்பட வேண்டாம். எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு நினைச்சுக்குங்க. மத்திய அரசு என்ன சொல்லிக்கிறாங்க, பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் உங்களுக்கு இதுக்கு தனியா அடிஷனல் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இது உங்களுடைய கவனத்திற்கு. அதே மாதிரி மாணவர்கள் நீங்க மன அழுத்தத்திற்கு ஆளாயிடக்கூடாது. இந்த எக்ஸாம் இல்ல, மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்க என்ன ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கணும். இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியல் சூழ்ச்சியில நீங்க விழுந்துடக்கூடாது. மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கணும், மன அழுத்தத்திற்கு ஆளாயிடக்கூடாது. உங்களுக்கே தெரியலாம், ஒரு சிலருக்கு இந்த எக்ஸாம் சரிவர எழுதல அப்படின்னு இருக்கிறவங்க அதை மீண்டும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இன்னும் ரிவிஷன் பண்ணி அடுத்ததா நல்லா எழுதுறதுக்காக முயற்சிங்க. ஏற்கனவே நீட் எழுதுன, நல்லபடியா எழுதுனன்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. அவங்க இன்னும் கடுமையா பயிற்சி பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, அடுத்து இன்னும் இதோட நல்லா எழுதுறதுக்கான யோசனை பண்ணுங்க. மாறா அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சிக்கு இரையாயிராதீங்க. நீட்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்திருக்குது. ஒரு தகுதியான மாணவன் நீட் மூலமா மெடிக்கலுக்கு படிக்கணும், மருத்துவர் ஆகணுங்கிறதா இந்த நீட் எக்ஸாமுடைய நோக்கம். நல்ல மார்க் எடுத்தா, நல்லா படிச்சா, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவன் கூட டாக்டர் ஆகலாம். கடந்த 7 ஆண்டுகள்ல இது நிறைய நிரூபணமாயிருக்கு. சாதாரண ஆட்டோ ஓட்டுநருடைய பொண்ணு, சாதாரணமா வீட்டு பாத்திரம் விளக்கக்கூடிய அவங்களுடைய பொண்ணு, சாதாரண விவசாயியுடைய பொண்ணு, சாதாரண நெசவாளியுடைய பொண்ணு, பையன், அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஏழை மாணவன், அப்படி நல்லா படிச்சவங்களுக்கு நீட்டின் வாயிலா டாக்டர் சீட் கிடைச்சிருக்குது. இது நிறைய நிதர்சனம். இதையெல்லாம் சிதைப்பதற்காக, அழிக்கிறதுக்காக ஒரு பெரும் கூட்டம் கிளம்பும். அதுக்கெல்லாம் உட்பற்றாதீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ல நீங்க கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கான எதிர்காலம் உண்டு. மத்திய அரசும் இதை முறையா அணுகணும், சரியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான குளறுபடிகள் இனி எந்த காலத்திலையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி யாராவது ஒருத்தர் குளறுபடி செய்யறாங்க, தவறு செய்யறாங்க அப்படின்னா அவங்க மேல பாரபட்சம் பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு எடுக்கும்னு நம்புறோம்.